ஹலோ மக்களை, துளசி வெற்றி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி துளசி கிட்ட வெற்றி அவங்களோட லவ்வை சொல்கிறாங்க. இந்த வாட்டி எப்பவும் இல்லாமல் துளசி அதை ஏற்றுக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம அஞ்சலியும் இனிமே இந்த மகேஷை விட்டு வைக்கக்கூடாது, அவங்க கூட வாழவும் முடியாதுன்னு சொல்லிட்டு லீகலாக டைவர்ஸ் பண்ணக்கூடிய எல்லா வேலைகளும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே சமயத்தில் இதை தெரிஞ்சுக்கிட்ட மகேஷும் கண்டிப்பாக நான் அஞ்சலிக்கு டைவர்ஸ் கொடுக்க போகிறதில்ல, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, கூடிய சீக்கிரத்தில் இந்த இடத்த விட்டு நான் வெளியில் வரணும்னு சொல்லிட்டு அங்கே உள்ள அதிகாரிகள்கிட்ட நம்ம மகேஷ் பேசி வைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் மகேஷ் வெளியில் வந்தாங்களா, அதே சமயத்தில் சிவராமன் இருக்கக்கூடிய எல்லா உண்மைகளும் நம்ம அஞ்சலிக்கு தெரிய வருதா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம அஞ்சலியும் மகேஷ் நினச்சி ரொம்பவே கோபத்தில் இருந்துட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறது, இந்த மகேஷ் ஏதாவது ஜெயிலேருந்து தப்பிச்சு வந்திருப்பானா, இவன் மட்டும் மறுபடியும் வந்தானா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் தலையிடறதுக்கு பார்ப்பான். எப்படியாவது இந்த மகேஷை நம்ம வாழ்க்கையில் மறுபடியும் வராத மாதிரி பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அஞ்சலி ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க. அந்த சமயத்தில் நம்ம துளசி வராங்க. அஞ்சலி, நீ எதுக்கு கவலைப்பட்டுட்டு இருக்க, ஏதோ நினச்சி குழப்பத்தில் இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு விசாரிக்கும் போது நம்ம அஞ்சலியும் துளசிக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆமாக்கா, எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது, இந்த மகேஷ் என்கிட்ட வந்து திருப்பி தொந்தரவு பண்ணுவான்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே குழப்பமாக இருக்குது. என்ன பண்ணுறது, லீகலாக அவனை டைவர்ஸ் பண்ணக்கூடிய எல்லா வேலைகளும் பார்த்துடலாமான்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம துளசி, நீ சொல்கிறது எல்லாமே சரிதான் அஞ்சலி, அந்த மகேஷ் சரியான சைக்கோ, இனிமே அவங்க கூட வாழவே முடியாது, நீ கரெக்டான முடிவாக தான் எடுத்திருக்க, உனக்கு எப்படி வாழ்க்கையில் நல்லபடியாக ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படும் அஞ்சலி, அதனால நீ எதுவுமே கவலைப்படாத, அதுக்கான வேலைகளை பாரு, டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணிடலான்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலிக்கு எப்போவுமே துணையாகவே துளசி இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம துளசி ஏதோ ஒரு வருத்தத்தில் இருக்க மாதிரி இருக்குது. இதை கவனித்து நம்ம அஞ்சலி, என்னக்கா ஏன் இவ்வளோ டல்லாக இருக்க, என்ன விஷயம்னு விசாரிக்கும் போது நம்ம துளசி எதுவுமே சொல்கிற மாதிரி இல்லை. இதை பார்த்துட்டு இருந்த நம்ம அஞ்சலியும் துளசிக்கிட்ட, எனக்கு எல்லாமே புரியுதுக்கா, வெற்றியாத்தான் உன் மேலே எவ்வளோ அன்பாக இருக்காங்க, ஏன் நீ அவங்க அன்பை ஏற்றுக்காம இவ்வளோ நாளாட்டு அலக்கழிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது துளசியும், நீ சொல்கிறது எல்லாமே சரிதான், ஆனால் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம அஞ்சலியும், நீ எதுக்கு இப்போ பயந்துட்டு இருக்க, இப்போவே வெற்றிக்கு ஃபோன் பண்ணி உன் மனசில் இருக்கிறத எல்லாத்தையும் சொல்லிடு அப்படின்னு நம்ம துளசிக்கு உறுதுணையாக நம்ம அஞ்சலியும் பேசிகிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் துளசி கொஞ்சம் தயக்கத்தோடு இருக்காங்க. துளசியும் அஞ்சலி கிட்ட வந்து, அது எப்படி நான் சொல்ல முடியும் அப்படின்னு நம்ம துளசியும் கொஞ்சம் தயக்கமாக பேசும்போது அஞ்சலியும், எத்தனால தான் இந்த உண்மையை நீ மறைச்சு வச்சுட்டே இருப்ப, உன் மனசில் இருக்கக்கூடிய எல்லா காதலையும் எப்படியாவது வெற்றிக்கிட்ட சொல்லிடு அப்படின்னு நம்ம அஞ்சலியும் துளசி கிட்ட சொல்லி வைக்கிறாங்க. அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம வெற்றியும் தனியாக அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்த நம்ம கதிரும் அந்த இடத்துக்கு வராங்க. என்ன வெற்றி, உன்னை பார்த்தாலே தெரியுது எப்போவுமே டல்லாக இருக்க, என்ன விஷயம்னு விசாரிக்கும் போது, இல்லைண்ணா என்ன பண்ணுறதுனே புரிய மாட்டேங்குது, மேடம் என்னை பற்றி என்ன யோசிக்கிறாங்க ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, எத்தனை நாள் தான் இப்படியே நாங்கள் இருக்கிறது, எப்படியாவது என்னோட காதலை மேடத்திட்ட சொன்னாலும் அவங்க ஏற்றுக்கிற மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம கதிரும் வெற்றிக்கிட்ட வந்து, நீ எதுக்கு கவலைப்பட்டு இருக்க, பேசாமல் இப்போவே ஃபோன் பண்ணி அவங்கள்ட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுவோம், மனசில் உள்ளதை எல்லாத்தையும் சொன்னால் தானே அவங்களுக்கும் புரியும்னு சொல்லும்போது கதிரும் வெற்றிக்கு ஒரு ஐடியாவை கொடுக்குறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட வெற்றியோ, சரி நீ சொல்கிறது மாதிரி செய்து பார்ப்போம், நடந்தால் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. கரெக்டாக நம்ம துளசியும் கால் பண்ணுறதுக்கு எடுக்கும்போது நம்ம வெற்றிக்கிட்டேருந்தே ஃபோன் கால் வந்துடுது. துளசி அவங்கள்ட்ட வந்து, சரி இப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன்னு சொல்கிறாங்க. சரி நான் சொல்கிற இடத்துக்கு உடனே வாங்க மேடம் சொல்லும்போது சரின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் ரெண்டு பேரும் கிளம்பி அந்த இடத்துக்கே போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம மகேஷோட கையில் ஒரு டைவர்ஸ் பேப்பர் வருது. இதை அந்த அதிகாரியும் கொண்டு காட்டுறாங்க. உங்களோட ஒய்ஃப் உங்களை விட்டு பிரியணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க, அதுக்கான டைவர்ஸ் நோட்டீஸை அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட்டை காட்டுறாங்க. இதை கொஞ்சம் கூட மகேஷ் எதிர்பார்க்கல. எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த அஞ்சலி இப்படி பண்ணியிருப்பா, நான் அவளையே நினச்சிட்டு அவள் கழுத்தின தாலியை அப்படியே என் கையில் வச்சுட்டு இப்படியே இருந்துகிட்ருக்கேன், எத்தனை நாள் தான் இப்படி இருக்க முடியும், கண்டிப்பாக இவளுக்கு நான் டைவர்ஸ் கொடுக்க போகிறதில்ல, கூடிய சீக்கிரத்தில் நான் வெளியில் வந்துடுவேன் அஞ்சலி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே உள்ள லாயர்கிட்டையும், எவ்வளோ பணம் செலவானாலும் பரவாயில்ல, கூடிய சீக்கிரத்தில் இந்த இடத்துலேருந்து என்னை கூட்டிகிட்டு போயிருக்கணும் அப்படின்னு அந்த லாயர்கிட்ட சொல்லும்போது அங்கே உள்ளவங்களும், உங்கள் மேலே கேஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது, இருந்தாலும் என்னால் முடிஞ்ச எல்லா வேலையும் பார்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி விடுறாங்க. அஞ்சலி நினச்சி மகேஷ் பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம வெற்றியும் துளசிக்கிட்ட அவங்களோட லவ்வை சொல்கிறதுக்கு எல்லா வேலைகளும் பண்ணி வைக்கிறாங்க. நம்ம துளசி அந்த இடத்துக்கு வராங்க. இடத்துக்கு வந்தோடனே, இது என்ன எல்லாம் வித்தியாசமாக இருக்கேன்னு சொல்லும்போது நம்ம வெற்றி மேடம்னு கூப்பிட்றாங்க. அந்த டைமில் கரெக்டாக எல்லா இடத்துலையும் சீரியல் லைட்டு போட்டு செம பிரம்மாண்டமாக நம்ம வெற்றி துளசிக்கிட்ட அவங்களோட லவ்வை ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. அப்படியே ஒரு ரோஸை கொடுக்கும்போது நம்ம துளசி அதை ஏற்றுக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். இதை கொஞ்சம் கூட வெற்றியை எதிர்பார்க்கல. நம்ம துளசிக்கிட்ட வந்து, மேடம் ஐ லவ் யூ, எத்தனை நாளாக இதை உங்கள்கிட்ட நான் சொல்லணும்னு சொல்லிட்டு
பின்னாடியே வந்தாலும் நீங்கள் ஏற்றுக்காமல் அப்படியே என்னை தள்ளி விட்டீங்க. இனிமேலாவது என்னோட லவ்வை புரிஞ்சுக்கிட்டு என்னை ஏற்றிப்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது துளசியும் ஒரு வழியாக எப்பவும் இல்லாமல் நம்ம வெற்றி கொடுத்த அந்த ரோஸை வாங்கிட்டாங்கன்னே சொல்லலாம். இதை பார்த்த உடனே வெற்றிக்கு பயங்கர சந்தோஷம் ஆகுது. மேடம் இப்போவாது என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டீங்களே, இனிமேலாவது நம்ம எல்லாரும் சேர்ந்து குடும்பமாக ஒரு வாழ்க்கையை வாழலாம் சொல்லிட்டு நம்ம துளசிக்கிட்ட சொல்லும்போது துளசி அதுக்கு சரின்னு சொல்லி சம்மதிக்கிறாங்கன்னே சொல்லலாம். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம துளசியும் வெற்றியை வீட்டுக்கு வந்த உடனே அதை பார்த்துட்டு இருந்த மீனாட்சிக்கு தாங்க முடியல. என்னது இது, எப்பவும் இல்லாம இவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆயிருக்காங்களே, எப்பதான் இவங்க இப்படி ஒற்றுமை ஆனாங்கன்னு புரியல. இந்த வெற்றி என்னைக்கு இந்த துளசியை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தானோ அன்னையிலிருந்து நமக்கு இருக்கக்கூடிய மரியாதை எல்லாமே போயிட்டு, இனிமேலாவது இந்த தியாவை கடத்தி ஏதாவது ஒரு வேலைப்பாடு பண்ணலான்னு பார்த்தா கரெக்டாக அந்த தியாவையும் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டா. இனி என்னதான் பண்ணுறது, ஏதாவது ஒரு வேலை பண்ணி இந்த குடும்பத்துக்கு சரியான ஒரு பாடம் புகட்டணும். அது மட்டும் இல்லாமல் இந்த வெற்றிக்கு ஆப்பு வைக்கணும்னு சொல்லிட்டு மீனாட்சி அடுத்த திட்டத்தை போட ஆரம்பிக்கிறாங்க. அபிராமி எப்பவுமே போல் நம்ம துளசிக்கிட்ட வந்து என்ன என்னோட பையனை அப்படியே கைக்குள்ளே போட்டுட்டியா, எப்போ பார்த்தாலும் என்னோட பையன் நீ சொல்கிறத மட்டும்தான் கேட்குறான். என்னைக்கு நீ இந்த வீட்டுக்குள்ளே வந்தியோ அன்னிலேருந்து அவன் மாறி போயிட்டான். அபிராமியும் வெற்றிக்கிட்ட வந்து என்னடா எப்போவுமே உன்னோட ஒய்ஃப் சொல்கிறதான் கேட்குறேன், நான் சொல்கிறது எதுவுமே கண்டுக்காமல் போயிட்டுருக்க, எத்தனை நாள் தான் இப்படி போக போகுதுன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு அபிராமி அந்த இடத்துல சொல்கிறாங்க. மீனாட்சி அதுக்கேற்றவாறு நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரிதான் தான், என்னைக்கு இவ வீட்டுக்குள்ளே வந்தாலும் அன்னையிலேருந்து இதுதான் நடக்குது. இந்த வெற்றி தம்பி எவ்வளோ மாறி போயிட்டாங்க பார்த்தீங்களா, அவங்களே இப்போ தனியாட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க, எவ்வளோ வேலைகள் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, நமக்குன்னு ஒரு அந்தஸ்து இருக்குது, எல்லாமே இப்போ போயிட்டு அப்படிங்கிற மாதிரி மீனாட்சியும் நம்ம அத்தைக்கு சார்பாட்டு பேசிகிட்டே இருக்காங்க. இதெல்லாம் கவனிச்ச துளசியும் வீட்டில் உள்ள ஒருத்தங்களுக்கு அவங்க வாழ்க்கையை பார்க்காம வேற ஒருத்தங்களை பத்தி பேசுறதே ஒரு பொழப்பா வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம துளசி சொல்லும்போது மீனாட்சியும் என்ன சொல்ற, என்ன தானே சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கும்போது நம்ம துளசியும் நான் உங்களை குறிப்பிட்டு சொல்லலையே, அப்போ உங்களுக்கு குற்ற உணர்ச்சியா இருக்குன்னா அப்ப நீங்களா தான் இருக்குமோன்னு சொல்லிட்டு இந்த இல்லாட்ட நம்ம துளசி அந்த இடத்துல பேசிட்டு போயிடறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மகேஷும் அந்த அதிகாரிகள்கிட்ட ஏதாவது ஒரு பணம் கொடுத்து நான் வெளியில வந்துடுவேன்னு சொல்லிட்டு கரெக்டா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு வெளியில் வந்துடுறாங்கன்னே சொல்லலாம். இதை கொஞ்சம் கூட நம்ம அஞ்சலி எதிர்பார்க்கவே இல்லை. மகேஷ் வெளியில் வந்த உடனே அஞ்சலியை பார்க்க தான் வராங்க. அஞ்சலியும் இனிமே என்கிட்ட வராத, நான் இனிமே உன்கிட்ட வாழறதுக்கு விரும்பவே இல்லை, அதான் உனக்கு டைவர்ஸ் எல்லாம் அனுப்பியிருந்தேன்ல, அதுக்கப்புறமா எதுக்காக என்னை திருப்பி தேடி வர, என்னோட அப்பா நிலைமைக்கு நீ தான் காரணம், அப்படிப்பட்ட ஒன்றை நான் என்னோட வாழ்க்கையில் ஏற்றுக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம அஞ்சலி சரியா மகேஷை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. மகேஷும் நீ இல்லாமல் நான் வாழவே முடியாது அஞ்சலி, இனிமே எப்போவுமே உன் கூட தான் வாழ போகிறேன், நம்ம குழந்தைய பற்றி கொஞ்சமாவது யோசித்து பார்த்தியா, நம்ம இனிமேல் குடும்பமாக நல்லபடியாக இருக்கலான்னு சொன்னாலும் நம்ம அஞ்சலி கேட்குற மாதிரி இல்லை. உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், நீ ஒரு பெரிய சைக்கோ, முருகன் அம்மாவை இத்தனை நாளாக அடைச்சி வச்சா அதே மாதிரி எங்கள் அப்பாவையும் இப்படி பண்ணிட்டேன், இனிமேல் உன் கூட சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மகேஷும் ஒரு கட்டத்தில் அஞ்சலி கிட்ட சிவராமன் பற்றின உண்மையை சொல்லிட்டாங்கன்னே சொல்லலாம். அப்படியாவது நம்ம அஞ்சலி மகேஷை ஏற்றுப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த உண்மையை சொல்லிட்டாங்க. அதே சமயத்தில் நம்ம அஞ்சலி அதெல்லாம் நம்புகிற மாதிரி இல்லை, நான் உன் கூட வாழ வரணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எங்கள் அப்பா உயிரோட இருக்காங்கன்னு என்கிட்ட சொல்றியா, நான் இதை நம்ப போகிறது இல்லைன்னு நம்ம அஞ்சலி அந்த இடத்துல சொல்கிறாங்க.